அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டான விசுவாவசு வருடத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டான விசுவாவசு வருடம் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு இந்த வேளையில் அதிசார பயிற்சியாக குரு உச்சம் பெறுகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 6ல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி யோகஸ்தானத்தில் முழுமையாக அமர்கிறார். ராகு என பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் அல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த தருணத்தில் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக கைகூடும். எதை கையில் எடுத்தாலும் அதில் தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை வலம் வந்தாலும் கூட துரிதமாக நகர்வதால் சிரமம் ஏற்பட்டாலும் அந்த சிரமத்தை துரிதமாக விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் வழியையும் நிச்சயமாக உருவாக்குகிறார். எனவே சந்திரனின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான சிரமம் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வருகிறார். அதற்கு பிறகு 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட கலைத்துறை அரசியல் துறையில் இந்த தமிழ் புத்தாண்டில் விஸ்வாவசு வருடத்தில் மிக பெரிய அளவிலான விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதோடு பெயர் புகழ பெற்றுத்தரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியான அசூர வளர்ச்சியை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் இந்த வேளையில் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு 12 ஜன
ஜென்மம் 2, 3, 4 என பல இடங்களை வலு சேர்த்தாலும் கூட இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே மங்களகாரகனின் அமைப்பால் பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் கைகூடும். இந்த தருணத்தில் மாநில அரசின் சலுகைகள் உறுதியாகவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி கால்நடை வளர்ப்பு முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பால் பல நன்மைகள் எவ்விதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் மிகவும் வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறார். மே 11ஆம் தேதி முதல் கர்மத்தில் நுழைந்தாலும் அடுத்த 4 மாதத்தில் வலுவாக லாபத்தில் உச்சம் பெறுகிறார். அதிசார பயிற்சியாக குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது அனைத்திலும் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான இனிமையான ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே குருவின் அமைப்பு 9, 10, 11 ஆகிய இடங்களை இந்த வருடத்தில் வலு சேர்ப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சிக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான குறையும் இன்றி இந்த வேளையில் உங்களை தேடி வருங்க. அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மிக பெரிய அளவுல காரிய தடை சிக்கல் என்று இருந்த பல நிகழ்வுகளில் அவற்றை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விலக்கி மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்களை நிச்சயம் அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சனி பகவானும் திருக்கணிதத்தின்படி கண்டச்சனியாக 7ல் அமர்ந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 6ல் தான் யோகஸ்தானத்தில் தான் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். இந்த வருடத்தின் இறுதியில் தான் அவர் சப்தமத்தில் அமர போகிறார். எனவே சனியின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. ஜீவனாதிபதியின் அமைப்பால் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர நன்மைக்கான பல நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வரப்போகிறது. தொழில்துறையில் மிக பெரிய அளவிலான ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிறைவாக அமையும். இதையே உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு மோட்சக்காரகரான கேது விலகுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. விரயத்தில் அமர்ந்தாலும் சுப விரயங்களாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது ராகுவை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் இருந்து யோகஸ்தானமாகிய 6ல் நுழைகிறார். திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு 6ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. திருக்கணிதத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி முதலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 4 மாதத்திற்கு பிறகு முழுமையாக அமர்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவானதாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிரமமின்றி உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று இந்த வருடம் துவங்கிய முதல் 9 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தானாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் கைகூடும்.